வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சப்ஸ்கிரைபரோட ஹேண்ட்கிராஃப்ட்டு தான். எமி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. அவங்க இப்போ ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு 30 குடைகள் போட்டிருக்காங்க. 1 ரோல் பேஸ்கெட்டு. பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணுறதுக்காக அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட், அதில் என்ன டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ், கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கூடைகளில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஏ அப்படின்ற லெட்டர் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தையோட ஃபஸ்ட்டு லெட்டர் அவங்க போட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும், உங்களோட குழந்தைகளோட இனிஷியலோ உங்கள் பேர் ஃபஸ்ட்டு லெட்டரோ மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த மாதிரி அவங்க போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சைடு தான் அந்த மாதிரி வந்திருக்கும். இன்னொரு சைடு நீங்கள் பூ டிசைனும் கொடுத்துக்கலாம். இல்லை 2 சைடுமே நீங்கள் லெட்டர் போடணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்று ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. ஒரு ரோல் கூட தான். இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4.25 அடியில் 17 வயர் போட்டுக்கணும். பேஸ் 8 லைன்ஸ் போட்டுக்கணும். ஹைட் அதே 17 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. இந்த வயர் உங்களுக்கு மீடியம் சைஸ் வயராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ரோல் வித் ஹேண்டிலோட கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் மொத்தமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் ஹேண்டிலுக்கு இது பத்தாது. ஸோ ஹேண்டிலுக்கு மட்டும் வேறு இன்னொரு ரோல்லேருந்து நம்ம எடுத்து போடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் காம்பினேஷனில் அந்த லெட்டர் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட். இப்போ இங்கே பாருங்கள், சாண்டில் எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு பிளாக் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் போடுறதுக்கு மட்டும் 5 அடி வயர் எடுத்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஹேண்டிலுக்கு 2 வயர் ஹேண்டில் தான் இந்த கூடைக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்றொன்றும் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் பாருங்கள். எல்லோ கலருக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. பேஸ் போட்டு முடித்ததும் குச்சி சொருகியிருக்காங்க. குமிழ்லாம் வச்சுருக்காங்க. ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி கூடைகள்லாம் நீங்கள் இப்போ வளகாப்புக்கு கொடுக்கலாம். இப்போ நவராத்திரி வரப்போகுது, நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொலுவுக்கு நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் முன்னாடியே நீங்கள் ஆர்டர் பண்ணிடணும். ஏன்னா அப்போனா தான் இந்த கூடைகள் எல்லாமே நீட்டாக நீங்கள் கேட்குற டைமுக்கு அவங்க பின்னி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீட் பர்ஃபெக்ஷனில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஒரு ஸ்மால் பேஸ்கெட் 1 ரோல் கூட தான் இந்த குடைகள் எல்லாமே. சில்வர் கலர் காம்பினேஷன் பாருங்கள். சில்வர், டார்க் ப்ளூ, க்ரீனு, எல்லோ, லைட் க்ரீன், பேரட் க்ரீன், ஆரஞ்சு, ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. ஒரு கூடைக்கு ஒரே ஒரு கலர் காம்பினேஷன் மட்டும் எடுத்து அவங்க இந்த கூடைகளை மேக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் பின்னி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இவங்க நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கூடைகளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூடைகள் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னாலும் அவங்க ஆர்டர் எடுத்துகிட்டு அவங்க கூடைகள் பின்னி கொடுப்பாங்க. நல்ல முறையில் கொரியர் பண்ணியும் அவங்க எல்லா ஊர்களுக்குமே கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி கூடைகள் மட்டும் இல்லாமல் மூடி போட்ட கூடை, பூஜை கூடைகள், மார்க்கெட் சைஸ் கூடைகள்னு சொல்லிட்டு எல்லா விதமான கூடைகளுமே அவங்க பின்னி கொடுத்துட்ருக்காங்கங்க. உங்களுக்கு கூடைகள் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.